கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா ஆதரவு மட்டும் இல்ல, அமைச்சர்கள் பெற்று இருக்கிறாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன்னா விசிக ஐஎம் எல்லாம் இங்க நின்று ஜெயிச்சுட்டு அங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அதாவது திமுகவில் வச்சு ஜெயிச்சு போனது உண்மைதான், அவங்கள வச்சு தான் ஜெயிப்போம். ஆனால் திமுகவில் ஜெயிச்சவங்களாம் எங்களால் ஜெயிச்சாலும் சொல்ல முடியுமில்ல. அதாவது அவங்களால தான் நாங்கள் ஜெயிச்சுன்னு சொல்லக்கூடாது, எங்களாலேயே அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. 2 தொகுதியில் நாங்கள் உங்களால் ஜெயிச்சிருக்கோம், உங்களுடைய உதவியோட. நீங்கள் ஜெயிச்சிருக்கிற எத்தனை தொகுதி? இப்போ 54 தொகுதியை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கூட ஜெயிச்சு வச்சிருக்கோம்ல. எங்கள் ஓட்டு இல்லாட்டி நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாத. நீங்க ஜெயிச்ச இடத்துல கணக்கு பாருங்க. அதனால விமர்சனம் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது திமுக தலைவர் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, அவங்களுக்கான உரிமை இருக்கு அப்படி. விமர்சனம் யாராவது பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம். இது வந்து விமர்சனம் பண்ணுன்னு யாராவது பேசினாங்கன்னா நாங்க சொல்ற விமர்சனம் அது வேற மாதிரி இருக்கும். எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. ஜனநாயக அமைப்புல இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. சின்ன திமுக மக்கள் தீர்ப்பு விஜய் ஜெயிச்சா அதை ஏத்துக்க மாட்டான். ஃபால்ஸ் நரேட்டிவ் கூச்சமே இல்லாம நீ வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ் சொல்றது மூலமா மக்களை இழிவுபடுத்துற. நீ 100 ரூபாய் சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னது ஃபால்ஸ் நரேட்டிவ் இல்லையா? கல்வி கடன் ரத்து ஃபால்ஸ் நரேட்டிவ் இல்லையா? நிறைய கடன் ரத்து ஃபால்ஸ் நரேட்டிவ் இல்லையா? 3 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பது ஃபால்ஸ் நரேட்டிவ் இல்லையா? பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் இல்லையா? ஃபால்ஸ் நரேட்டிவ் மொத்த வடிவமே திமுக தான். அதை பேச வாய் இல்ல, தைரியம் இல்ல, துப்பு இல்ல. விஜய் ஜெயிச்சது ஃபால்ஸ் நரேட்டிவ் வீடியோ போடுறேன். பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு இப்ப தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். செருப்பு பிஞ்சு போகும். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல், எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போ. இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலயும் நாம நம்ப கூடாது. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. எந்த காலத்திலயும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. பெண்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் போடப்பட்டுச்சுல. இந்த திட்டங்களால் பலன் பெற்றவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்காத போது ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வரும் இயல்பா. யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் இப்போ ஒரு பலன் பெற்றிருக்கிறேன், யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாரு, அவருக்கு எதிராக நான் ஒரு முடிவு எடுக்கணும் போது ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களா? அப்போ திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு வரணும்னா முதல்ல அந்த குற்ற உணர்விலிருந்து அவர்கள் விடுபடணும். டேய் டேய், ஏ மூலகட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. இல்ல அப்படி நம்ம வாக்களிக்கல வார்த்தை சொல்றேன். இல்ல அது வேற, நான் அந்த வார்த்தை தப்பா இருந்துச்சு, வேற வார்த்தை போட்டுக்கங்க. இல்ல மேடம், நான் முடிச்சறேன். வாக்களிப்பவர்கள் தானே அது அவங்க உரிமை தான் மேடம். நான் சொல்றது அந்த வார்த்தை எனக்கு பயன்படுத்துறது இல்ல, நீங்க வேற வார்த்தையை கூட பொருத்தமா பயன்படுத்துங்க. நான் மச்சான் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கறாங்க? இன்னும் சொல்லணும்னா நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோட இந்த ஆட்சி நடக்குது. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. ஆனா இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியா சித்தரிக்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.
அதை முறியடிச்சாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். என்ன இது? நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது மாத்தி போட்டோம்னு சொல்றாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. சும்மா ஒரு பசங்க சொன்னாங்க விளையாட்டுதானே போட்டேன் ஓட்டு. நீங்க முதலமைச்சர் தான் அப்படிங்க நினைச்சோம். அதான் அது இல்லையா போச்சு. அதான் வருத்தமா இருக்கு. அவங்க நம்ம சாதனைகளை சொல்ற போது கேட்கும் போது மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்ப அவசியமா இருக்கு. மக்களுடைய நமக்கு எதிர்ப்பல இல்ல. அண்ணே உதயநிதிக்கு இந்த பதிவே உன் கட்சிக்காரனே, இந்த திமுக காரனே சொல்றேன். ஏண்டா நாயே, உன் கட்சியில உள்ள எவனா பணம் கொடுக்காம வந்தான்? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஆனா நான் தவறு விட்ட இடங்கள்ல இனியும் சரிக்கிடக்கூடாது. இனிமேல் நம்முடைய பிரச்சாரத்தை பல்வேறு முனைகள்ல நடத்தணும். அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார். பிரச்சாரத்தையும் ஸ்டைலையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அறிவார்ந்த உரையாடல்கள் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு அதை நோக்கி இன்றைய இளைஞர்களை ஈர்க்க வேண்டியதும் அவசியம். அதுக்கு சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த முக ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. ஆனா என்ன தெரியுங்களா மேட்ரு? ஆக்சுவலி கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினை தோக்கடிக்கல, கொளத்தூருடைய திமுக கட்சிக்காரர் தான் தோக்கடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இளைஞர்கள் திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுக்காகத்தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இதுக்கான ஒர்க் ஷாப்புகளை தம்பி உதயநிதி நடத்த வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரின் சார்பில் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 50-80 பேர்னு குழுக்களாக பிரிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கலாம். இன்னும் சொன்னால் ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடத்தி பயிற்சி கொடுங்க. கண்டென்ட் உருவாக்குறது ஆர்கனைஸ்டாக செயல்படுறது தொடங்கி டெக்னிக்கலாக என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் கிரியேட்டிவாக செய்யப்படணும், முழுமையாக இந்த ஒர்க் ஷாப்பில் பயிற்சி அளிக்கணும். அதை சரியாக செயல்படுத்துறதையும் உறுதி செய்யணும். நம்முடைய சாதனைகளை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்முடைய கடமை. அது செய்யாமல் விட்டது நம்முடைய தவறு. இனி அது நடக்கக்கூடாது. சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை, குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள் தொடர்ந்து அரசியல் பேசுங்க. நம்முடைய இயக்கம் அறிவியக்கம் என்பதை காட்டுங்க. இளைஞர்களை நம்ம இயக்கத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு வாங்க. அதுக்கு இந்த நோக்கத்தோட உங்களுடைய இந்த பணிகள் எல்லாம் கூர்மைப்படுத்தணும்னு தம்பி உதயநிதியை கேட்டுக்கிறேன். இளைஞர் அணியினரான நீங்க தான் இனி இந்த இயக்கத்தோட எதிர்காலம். உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கு, தமிழ்நாடும் இருக்கு. உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இங்க எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, உங்க நண்பர்களோட உரையாடுங்க. அவங்கள கிண்டல் பண்ற மாதிரியோ புண்படுத்துகிற மாதிரியோ பேசாம பொறுமையா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம ஆட்சியில் இருந்தப்போ இருந்ததை விட இப்பதான் நிறைய இளைஞர்கள் தீவிரமா திமுகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு இயக்கம் தோத்துடுச்சே, இந்த இயக்கத்துக்காக நாம தான் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில்
நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், எங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி என்னை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வராங்க. அடுத்த 50 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை இயக்க போறது உங்களை போன்ற இளைஞர்கள் தான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.